தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் வாழ ஆசைப்படும் போது, தேவ சாயலை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விசுவாச பிள்ளை அதுக்கேற்ற கிரியை செய்யும்போது, சத்துருவானவன் அந்த ஆண் பிள்ளை பெறுகிற சபை துரோகிக்கும்படி, வேதனைப்படுத்தும்படி பெரும் வெள்ளத்தை கொண்டு வருவான். அதிலே நீங்கள் கஷ்டங்கள் வரும்போதும், பல நஷ்டங்களும் வேதனைகளும், உடம்புக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் எனக்கு ஒரு பெரும் வெள்ளத்தை ஊற்றி கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த பெரும் வெள்ளத்தை ஊற்றும்போது நீங்கள் சகித்து ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். காலங்கள் நீங்கள் சகித்து தைரியமாய் நிற்கும்போது உங்கள் சபையாகிய சரீரம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சிந்தனையோடு சேர்ந்து கிறிஸ்துவ ஒப்பாய் உங்கள் சரீரம் மாறத் தொடங்கும். பழைய படுகாலத்தில் இப்படியுள்ள சோதனை ஷாத்ராக்கு, மேஷாக்கு, அபேத்நேகோவுக்கு வந்ததுண்டு. அவர்கள் துணிந்து நின்றார்கள், அவர்கள் தைரியமாக நின்றார்கள். ராஜாவின் கட்டளை கீழ்ப்படியாமல் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி தைரியமாக நின்றார்கள். ஆனால் அவர்களை தீச்சுளையில் போட்டாலும் அவர்களை கர்த்தர் காத்தார். காரியம், அவர்கள் ஆண் பிள்ளைகளாக இருந்தார்கள். அந்த நாளிலே நல்ல பரிசுத்த வித்தாக இருந்தார்கள். உங்களையும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை, ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் வெளிப்பாடு புஸ்தகம் 12:13 நீங்களும் இயேசுவின் சாயல் ஒரு ஆண் பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆமென்.